அடிக்கடிக்கு உங்க பத்தி நான் வேற ஊர்ல இல்ல வேற சபைகள்ல ஏதாவது உங்க பத்தி சொல்ற ஒரு சூழ்நிலை எழும்புனா நான் ஒரு காரியத்தை யூஸ்வலா சொல்றது உண்டு. எதுனா நீங்க ஜபிச்சு நடந்த அற்புதங்க அதுல நானும் நிறைய பார்த்தேன். என் மோசமான சூழ்நிலையில எத்தனை பேர் சுகம் அடைந்தாங்க. அடுத்தது கேன்சர் வியாதிங்க நல்லானது நான் பார்த்தேன். அதுல ரொம்ப அதிசயமா நான் பேசுற ஒரு காரியம் 3 மரித்த குழந்தைங்க அவங்கள மறுபடியும் உயிரோட 3 குழந்தைங்களை உயிர் பெறவும் நீங்க ஜபிச்சிங்க. அந்த 3 குழந்தைங்களை உயிரோட எழும்பி வந்தாங்க. இந்த 3 சம்பவத்தை அடுத்தது நத்தானியல் அவங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை நீங்க நத்தானியல் அவங்களுக்கு உயிர் இருந்துச்சு இல்ல தெரியல. ஆனா அதையும் நீங்க ஜபிச்சீங்க. அப்ப அவங்க இது வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. தயவுசெய்து சொல்லுங்கம்மா. நான் நினைக்கிறேன் நீங்க ஜபிச்ச அந்த 4 பேர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமப்பட என்னுடைய சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் மறிச்சு போனவங்களே அடிமையினுடைய ஜெபத்தை கேட்டு எழுப்பியிருக்கிறார். முதலாவது என்னுடைய மக கடைசி பொண்ணு 1.5 வயசு இருக்கும். திரும்ப நான் அவளுக்கு டிசென்ட்ரி ஸ்டார்ட் ஆயிட்டுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு கொண்டு வந்து போட்டு வீட்டில் கொண்டு வந்த உடனே என் பெரிய மக அவளுக்கு தெரிஞ்சிட்டுது என் தங்க பழைக்க மாட்டான் அப்படின்னுட்டு. அம்மா கையில் இருந்த குழந்தைய வாங்கிடுங்கன்னுட்டு வாடகை வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. வாடகை குழந்தைய வாங்கி அவங்க வச்சுக்கிட்ட உடனே என் மக பீலம்மாலினி அவ பேரு 3 முறை தும்புனான். செத்து போயிடுச்சுன்னு சொன்னவங்க 3 முறை தும்பின உடனே நான் சொல்றேன், இல்லை குழந்தை உயிரோடு இருக்குது, தும்பி இருக்கிறாங்க, என் குழந்தை என் கையில கொடுத்துடுங்க அப்படின்னுட்டு. எங்க அண்ணன் டாக்டரு, அவங்க ஒய்ஃபும் டாக்டரு. அவங்க உயிர் போகிற நேரத்தில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து எப்பொழுதும் ஜெபன்றீங்க, குழந்தை இப்போ போயிடுச்சேன்னுட்டு. ஆனால் என் குழந்தை செத்து போச்சான்னு. இல்லைம்மா இருமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அப்போ தான் எங்களோட ஆரம்பம் இந்த ஊழியத்தில் வந்தது. ரத்தத்தால் ஜெயம் என் பெரிய மக எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. இந்த பாட்டை ஆண்டவர் கேட்ட உடனே அந்த குழந்தை பீலம்மாலினி 3 முறை தும்பிட்ட உடனே ஆண்டவர் உயிர் கொடுத்துட்டாருன்னுட்டு. அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், எடுத்துகிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம், நான் பார்த்துக்கிறேங்கன்னுட்டு. அப்புறமா அவங்களே சாட்சியாக சொன்னாங்க, மறிச்சு போன குழந்தை உயிரோடு எழுப்பிட்டாங்க. ஆமா, அந்த கர்த்தர் தான், அந்த ஜெபம் தான், இல்லைன்னா அந்த குழந்தை செத்து போயிருக்கோன்னுட்டு. இன்னைக்கும் ஆண்டவர் அவளை உயிரோடு வச்சிருக்கிற ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் அவளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவளை மட்டும் இல்லை, அவளுடைய மகனையும் கூட ஊழியத்திற்கு அவள் ஒப்பு கொடுத்ததுனால 2 பேரும் வேலை செய்கிறா. இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை அதிகமாக ஒரு சர்ச்சையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஊழியக்கார மகனாக அவர்கள் ஊழியம் செய்துக்கிட்டு இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சபையிலும் கூட நான் என் பெரிய மகளை அதிகமாக ஜெபிக்குவேன். ஏன்னா நிறைய வருவாங்க ஜெபத்துக்குன்னுட்டு. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு குழந்தை மேரின்ற ஒரு விசுவாசி அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்களா. அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உயிர் போகிற நிலைமை இதுன்னு சொன்னு 3 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்களாம். இல்லை குழந்தை பறிக்காது, குழந்தை செத்து போச்சுன்னு. அப்போ மேரின்ற ஒரு விசுவாசியை சொன்னாங்கன்னா, இல்லை பாட்டி சர்ச்சில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கூட்டின்னு போகலாம். ராத்திரி 12 மணிக்கு இவங்கெல்லாம் வந்து குழந்தை அழுற சத்தமாக இருக்குது. நான் எந்திரிச்சு, குழந்தை அழுற சத்தம் என்ன இவ்வளோ நேரத்துக்குன்னா மேரி கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு, என் கையில் கொடுங்கோ அதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். என்னது ஒண்ணுமே ஜனங்களா இல்ல குழந்தையா? குழந்தை செத்து போச்சு. அப்ப அழுத குரல் வந்து குழந்தை குரலா இல்ல ஜனங்க குரலா? குழந்தை அவங்க கொண்டு வந்த 12 மணி நேரம்ல குழந்தை அழுற சத்தம்னு சொன்னீங்களே, குழந்தை அழுற சத்தமா இருக்கு. என்ன ஒரு மாதிரி சாவர நிலையில குழந்தைங்க அழுறோம்ல,
சாவர நிலையில குழந்தை அழுதுன்னுட்டு திடமன் எந்திரிச்சு வந்து பார்த்தா குழந்தை உயிர் போகிற நிலையில இருக்குது. அந்த குழந்தை என் கையில கொடுங்க அப்படின்னுட்டு உடனே ஆண்டவருக்கு சொல்லுவேன், ஆண்டவர் உம்முடைய நாமும் மையப்படணும். அங்க கொண்டு போனாங்க, சர்ச்சில் செத்து போனாங்கன்னா அந்த பெயர் வரவே கூடாது அப்படின்னுட்டு ஆண்டவர் பாதத்துல அந்த இங்கதான் உட்காந்துட்டு நான் ராத்திரி முழுசா அந்த குழந்தைய என் கால் மேல போட்டிருந்தேன். தாய் தூங்கிட்டா. அப்புறமா காலையில எழுந்த உடனே குழந்தை சுகமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாக்கா எப்படி பழிச்சுது இந்த குழந்தை அப்படின்னு கேட்டாங்களாம். இன்ன வரைக்கும் அந்த குழந்தையும் கூட உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களே அடிமை மூலம் செய்துகிட்டு இருக்கிற என்னை ஒரு பாத்திரமா கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தரை அறியாத நாளில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு சம்பவம், வியூலக்கா வீட்டுல நீங்க இருக்கிறப்போ அங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற தெலுங்கு ஜனம் அவங்க அவங்களோட குழந்தை இதே மாதிரி குழந்தை திருச்சிட்டு கொண்டு வந்தாங்க. நீங்க அது வியூலக்கா வீட்டுக்கு பிரேயர் அறைக்குள்ள கொண்டு போய் ஜபிச்சுட்டு நம்ம மறுபடியும் உயிரோட கொடுத்தீங்க. அவங்க வீட்டு அது நினைவில்லமா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது இன்னொன்னு நத்தானியல் நத்தானியலுக்கு அவரு நல்ல வாலிப மகனா. ரெண்டு பிள்ளைங்க இருக்குதாமா அப்போ அவங்களுக்கு இல்லையாப்பா? அப்ப என்ன வயசுப்பா? எனக்கு ஏஜ் தெரியலமா, probably ஒரு 4-5 years back. ரெண்டு பிள்ளைங்க தகப்பனா இருக்கிறாரு அவரு. அந்த அந்த நாளில் இப்படிப்பட்ட வியாதி இங்க வந்தவங்க பழிச்சவங்க யாரும் இல்லை, எல்லாரும் மறைச்சு பண்ணாங்க. கொரோனா. அப்ப ராத்திரி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும், இவங்க பேசிக்கிட்டு வராங்க. பேசிட்டு வந்தா நத்தானியல் குரல் கேட்குது, என்ன இது அப்படின்ன உடனே, இல்லைம்மா ஃபீவர், ரொம்ப ஃபீவர் ஆயிட்டுது, அவரால் தாங்க முடியல, என்னை சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிடுங்க. அங்கே அவர் சொன்னாராம், நான் மறிச்சிடுவேன், சர்ச்சை கூட்டின்னு போயிடுங்கன்னு. அவங்க எங்ககிட்ட சொல்லலை, இப்படி சொன்னாருன்னுட்டு. சரி படுக்க வைங்கன்னுட்டு கீழே படுக்க வச்சுட்டு நான் உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு அமைதி, நானும் இன்னொரு சிஸ்டரும் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஆண்டவரே இப்படி படுத்துட்டாரு இவரேன்னுட்டு. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெய் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணேன், ஜெப ஆயில எடுத்து வச்சு ஜெபம் பண்ணேன்னுட்டு. ஆமா ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு உடனே எழுந்து வந்து அந்த ஜெப ஆயில எடுத்து அவர் நெற்றியில வச்சு ஆண்டவர் என்னை எழுப்புறாரு, நீ எழுந்திரு, இந்த படுக்கையை விட்டு எழுந்துரு, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்குறாருன்னு சொன்ன உடனே அவரை கொஞ்ச நேரத்துல எழுந்துட்டு சர்ச்சில் உலாவ ஆரம்பிச்சுட்டாரு. நாளைக்கு கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. நாளைக்கு செக்கப்புக்கு போன இடத்துக்கு போகணுமே, நல்லா போய் நிற்கும் போது, என்ன இப்படி நிற்கிற, இன்னைக்கு உனக்கு நாங்கள் செக்கப் பண்ணணுமே, வா செக்கப் பண்ணிட்டு எப்படி நீ சுகமானே அப்படின்னுட்டு ஆஸ்பத்திரியில் எல்லாரும் கேட்டாங்களா. இல்லை நாங்கள் ஜெபம் பண்ணணும், அந்த கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு. இன்னைக்கும் அவங்க ஒரு ஊழியக்காரனா இருக்கிறாங்க, குடும்பமா கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல காரியம். அம்மா, என்னோட நீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னன்னா, அது உங்களுக்கு நீங்க அதை என்னோட ஷேர் பண்ணப்போ அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் அதனால தொடப்பட்டேன். நீங்க சொன்னீங்க, கர்த்தர் வந்து உங்களோட இதே ஆழ்த்துல நீங்க ஜபிக்கிறப்போ கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நீங்க சொன்னீங்க, கெத்சேமனே பூங்காவில் கர்த்தர் மனக்கசந்து போராடி ஜபித்தது போல நீயும் ஜபின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை ஜபிக்க சொன்னது நீங்க சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அடிக்கடி நான் ஜெபம் பண்றது உண்டு. ஆனா கெத்செமனே தியானத்தை அவ்வளவா நிறைய நான் யூஸ் பண்ண மாட்டேன். சிலுவை குறித்து அதை ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் கெத்செமனேல ஜெபிச்ச வண்ணமாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு,
நான் கெட்செமனேல உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஜெபிக்க மாட்டியா, எனக்காக ஜெபிக்க மாட்டியான்னுட்டு. ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னுட்டு எப்போ நான் ஜெபம் பண்ணானோ இந்த இடத்த ஒரு கெட்செமனையாக மாற்றிக்க ஆண்டவரே, அப்படித்தான் ஜெபிப்பேன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னோட ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த கெத்செமனே ஜெபம் அந்த அனுபவம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? அந்த கெத்செமனே ஜெப அனுபவம் போராடி ஜபிக்கிற ஜெபமா? போராடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய கண்ணுல வருவாருப்பா. அவர் அந்த ரத்த வேர்வை விட்டது, ஆண்டவர் வாக்கு கடங்காத பெருமச்சோடு ஜபிக்கிறது, சீஷர்கள்லாம் விட்டுட்டு அவர் தூரம் வந்துட்டாரு. வந்துட்டு ஆண்டவரே நானும் கூட தனிமையா அப்படி ஜபிக்கணும்னுட்டு கேட்குவேன். இது பேராசை ஆண்டவரே அப்படின்னு இல்லை. ஆண்டவர் எப்படி ஜபிச்சாரோ தனிமையா இருக்கும் பொழுது ஜபிக்கிறது ரொம்ப அது எஃபெக்டிவா இருக்கும். எல்லாம் பார்க்குவேன், தனிமையா இருக்கிறோம். இல்லை, நானும் என் தேவனும் நானும் என் கர்த்தரும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அப்படிதான் செபிச்சாரு. இந்த வயசுல இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறது நான் பெற்ற பாக்கியம். இதை நான் விட்டுடவே மாட்டேன். நான் கடைசி வரை ஆண்டவருக்காக உழைப்பேன், கொடுப்பேன், ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறது உண்டுப்பா. அதுவும் இல்லாத ராத்திரியும் ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு தூக்கம் வராத போயிடும். அவ்வளோ ஜெபிச்சு தேசத்துக்காக ஜெபி, ஊழியக்காரர்களுக்காக ஜெபி, ஊழியக்காரங்க விழுந்து போறாங்க அவங்களுக்காக ஜெபி. ஆவிலே தொடங்கி மாம்சத்திலே விழுந்துடக்கூடாது அப்படின்னுட்டு முதல் தேசத்துக்காக ஜெபிப்பேன். தேச அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கலைன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஞானம் வராது. எல்லாரும் இவங்க பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க, அவங்க பிரசிடென்டா வந்துட்டாங்க. நான் சொன்னேன், யாரையும் திட்டாதீங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாத அந்த சீட்ல யாரும் வரவே முடியாது. அவங்க கெட்டவங்களா, அவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் அவங்கள நம்மள நல்லா நடத்துறதுக்கு முடியும் அப்படின்னுட்டு அது ஜெபிக்குவேன். ஊழியக்காரங்க வாலிப ஊழியர்கள்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே மாம்சத்துல விழுந்துடக்கூடாது, உடைய நாமத்தை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. தெரிஞ்சவங்களுக்கு பேர் வச்சு ஜெபிப்பேன், தெரியாதவங்களுக்கு பொதுவா ஜெபிப்பேன். கர்த்தர் கொடுக்கிற இந்த பாரம்பா ஸ்தோத்திரமா சுயமா செய்ய முடியாது. அம்மா, இந்த சபை ஊழியத்துல கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தின சில காரியங்களை நீங்க சொல்ல விரும்புறீங்க? நீங்க தோன்ற மாதிரி அதை பேசலாம். சபை ஊழியத்தை குடும்பமாக நாங்கள் ஆரம்பித்தோம். எனக்கு ஒன்றுமே தெரியாத நாளில் கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை என் கணவனோடு சேர்ந்து செய்ய, 4 பிள்ளைகளும் எங்களோடு சேர்ந்து செய்கின்ற நேரத்தில் என்னை அதிகமாக உதவி செய்து கொண்டிருந்த என்னுடைய மகன் கிறிஸ்டபர் கர்த்தர் எடுத்துட்டார். பிறகு என் கணவனும் அவர் 82 வயதுல கர்த்தர் எடுத்துட்டார். அவரை பத்தி நான் சொல்ல முடியாது. பிறகு என்னுடைய சாட்சியை கேட்கிறவர்கள் வேதனைப்படுவீர்கள் தான். என்னுடைய 2 சன்னில்லாசையும் நான் இழந்து போனேன். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற நேரத்திலே சபை குறித்து என்ன ஆண்டவரே சொல்லுகிறீர் என்று தான் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சின்ன மகள் பியூலா நரேந்திரகுமார் அவ சொன்ன, அம்மா நான் அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க, உங்களுக்கு உதவி செய்தாங்க, நானும் கூட வந்தேன், எனக்கு அட்ஜஸ்ட் ஆகல, என்னுடைய சர்ச்சை நடத்தி அங்கெல்லாம் வர்றதுக்கும் முடியல. நான் ஒரு நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு அனுப்புகிறேம்மா, அவர் கேல்வின் அவர் பேர் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன், இப்படி நாங்களே செய்துக்கிறோம். இல்லைம்மா அவங்க ஃபேமிலியே எனக்கு தெரியும், அது ஊழியக்காரர் ஃபேமிலி, நான் அங்கே போய் தங்கி சேவை செய்யுவேன். அந்த ஃபேமிலியில் ஒரு மூத்தமாக கேல்வினை அனுப்பி கொடுத்து, 2வது மகன் கேல்வினை அனுப்பி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரமா முழுதான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ சரி அனுப்புவோன்னுட்டு
நான் கேள்வினை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மெசேஜை கொடுத்தேன். எந்த விதத்தில் இவரு மெசேஜ் கொடுக்குவார், திருத்துவத்தை பற்றி கொடுக்குறாரா? என் மகளை கூட நான் நம்பலை இவரு. ஆனால் அருமையாக திருத்துவத்தை பற்றி ஆண்டவர் பேசின பிறகு எனக்கு மனசுக்கு திருப்தியாச்சு. எழுந்து போன மகன் ஆண்டவர் கொடுத்தார். மகனுக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த பிள்ளைய நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேல்வின் வந்து எங்களுக்கு அடிக்கடி வந்துடுவார். முதல் வாரத்தில் வருவார், கடைசி வாரத்தில் வருவார். கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்து உபவாச ஜெபங்கள், இரவு ஆராதனைகள் இப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டு வந்திருந்தார். பிறகு அவருடைய அப்பா அம்மாவை என்ன அதிகமாக நேசிப்பார்கள். நானும் அவர்கள் இப்பொழுதும் கூட அவர்களை நான் மறப்பதே இல்லை. அப்பாவையும் மறப்பதில்லை. அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களும் நான் ரொம்பவே நினச்சிக்குவேன். பிறகு சகோதரர் ஸ்டீவ் எங்களுக்கு உதவியாக வந்த, அப்புறம் சகோதரர் பிரகாஷ், அதாவது கேல்வனுடைய பிரதர் இல்லா, இவங்க எல்லாரும் வந்து மாதந்தோறும் எங்களுக்கு உதவி செய்கிறார். 3வது வாரத்தில் பிரகாஷ் வராரு, 4வது வாரத்தில் கேல்வின் வராரு. கேல்வின் எங்கேயாவது போயிட்டாக்கா ஸ்டீவ் வருவார். முக்கியமான பண்டிகை நாட்களில் கேல்வின் வர முடியறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ நான் சொல்லுவேன், ஸ்டீவ் நீ தான் பையனுக்கு இப்போ நானும் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு எங்களோடு இருந்த அருமையான ஒரு மகன் வந்து எங்களோடு இருந்து 2 நாள் 1 நாள் நின்றுட்டு எங்களோடு இருந்து சேவை செய்கிற கர்த்தர் உதவி செய்கிறார். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற உதவி. இந்த குடும்பத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எல்லாரும் நேசிப்பாருங்க. அம்மாவுக்கு விட கேல்வின் இருக்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் என்னை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. கடைசியாக என்னுடைய பிள்ளைங்க, மூத்த மகள் சார்லட் கிங், அவளுடைய மகன் சுனில் ஜே கிங், அவளுடைய மனைவி ரூபா கிங், இவர்கள் வந்து எனக்கு முதல் வாரத்திலே இவர்கள் வருகிறார்கள். அடுத்து என்னுடைய டாக்டர் இல்ல ஷர்லி கிறிஸ்டபர், அவளுடைய மகள் ஷீபா ஜாஷ்வா, அதாவது சாம் ஜபதனுடைய மகனுக்கு தான் என்னுடைய பேத்தியை கொடுத்துருக்குறோம். இவங்க எல்லாரும் எனக்கு ஊழியத்தில் உதவி செய்கிறாங்க. என் மருமக 3வது வாரத்தில் அவள் வந்து எனக்கு உதவி ஊழியத்தில் தாங்குகிறாள். என்ன பிறகு கடைசி மகள் அவனுடைய பியூலா நரேந்திரகுமார், அவள் ஒரு பாஸ்டராக சர்ச்சை வச்சு நடத்தின பொழுதெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் ஆடிட்டராக இருக்கிறார். அடிக்கடி அவள் என்னோட வந்து எல்லா விதத்திலையும் தாங்குவார். எல்லோரும் சேர்ந்து ஜோஹன், அவனுடைய மகன் ஜோஹன்னன் பிரேம்குமார், அவன் ஒரு பாஸ்டராக அவன் இருக்கின்றான். இவர்கள் எல்லோரும் எனக்கு வந்து உதவி செய்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என் அப்பன் இயேசு என்னை கைவிடவில்லை. அவர் எனக்கு தலைமை தாங்குகிறார். அவரைத்தான் நான் எப்பொழுதும் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, நீர் கொடுத்தால் ஒழிய இவர்கள் எல்லாம் வந்து எனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது. நீர் தான் எனக்கு நீரும் நானும் என்று தான் நான் ஜெபிப்பேன். நீர் பிதாவிலும் பிதா உம்மிலும் இருப்பது போல நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் கடைசி மட்டும் இந்த சேவையை செய்வேன் ஆண்டவரே நெட்டு தினம் தினம் நான் ஜெபிப்பேன். அதோடு கூட கடைசியாக ஒரு ரெவரண்ட்டு இயேசுதாஸ் என்ற ரெவரண்ட்டு, அவர் 5வது வாரத்தில் தான் அவர் வர முடியும். ஏன்னா இவங்களெல்லாம் நான் கொடுத்துட்டு 5வது வாரம் எப்போ இருக்குதோ அப்போ வந்து அந்த ரெவரண்ட்டு எங்களுக்கு உதவி செய்வார். இப்படியாக கர்த்தர் இந்த சிஎன்டி சர்ச் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட்டை விடாதபடிக்கு அன்று ஆரம்பித்தது இன்று வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். கடைசி மட்டும் நடத்துவார், வருகை மட்டும் நடத்துவார். வருகையிலே சிஎன்டி திருச்சபை கர்த்தருடைய வலது பக்கத்திலே அது இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என்னையும் கூட அதிகமாக படுக்கையிலே போடுவதில்லை. உடனே எனக்கு அடிக்கடி கொஞ்சம் யோசித்துட்டுன்னா தலை சுத்தல் வரும். படுத்துட்டேன்னா ஆண்டவர் என்னையும் எந்த மருந்தும் ஒன்றுமே இல்லாத படிக்க கொண்டு வந்து கொடுக்குறான். என் சின்ன மக எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய தழுவுகள் என்னை இது மட்டுமாக
நடத்தி கொண்டு வருகிறது. எந்த காரணத்தை கொண்டும் பலவீனத்தினாலே ஊழியத்தை மட்டும் விட்டு விடாதபடிக்கு ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு இந்த சேவை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. என் அப்பன் இயேசுனுடைய இரத்தத்தினால் தினம் தினம் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்த பொழுதெல்லாம் எங்கள் மத்தியில் அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். இதுதான் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளும் கூட கர்த்தரை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு ஜெபம் பண்ணிடுங்க எல்லாருக்கும். நான் பண்ணுமா? இந்த ஒரு சாட்சி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் அப்பனே, துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வோரே, துதியில் வாசம் செய்கிறவரே, நீ ஆராதிக்கும் எவ்விடத்திலும் வந்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவரே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரால் அசட்டை செய்ய முடியும் என்று சொல்லி சர்வாபேலின் கையில் இருந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்துவேன். நாங்களும் கூட அற்பமாய் ஆரம்பித்தோம் கர்த்தனே, அநேகரை இழந்தேன் கர்த்தனே, ஆனால் உம்மை இழக்கவில்லை கர்த்தனே. ஆண்டவரை கடைசி மட்டும் சேவை செய்வேன் என்று சொன்னேன். அருமையான பிள்ளைகளை ஆண்டவரை விசுவாசிகளை கொடுத்திருக்கிறீரப்பா. நல்லதான ஒரு இடத்திலே நாங்கள் அநேக ஆஸ்திகளை இழந்தாலும் கர்த்தரை இழக்கவில்லை. கர்த்தருக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக சுங்கத்து கட்டையிலே எங்களுக்கு கொடுத்த அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். புறஜாதியார்கள் வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட்டு கொண்டு வருகிறது. கடைசி மட்டும் நாங்கள் இப்பொழுது நானும் என் மூத்த மகளும் இந்த இடத்திலே தங்கி இந்த சேவை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மன ஒற்றுமை ஐக்கியத்தை கொடுத்தபடினாலே நான் கர்த்தரையே நான் ஸ்தோத்திரித்து அவருக்கே நன்றி சொல்லுவேன். என் அருமையான மகன் கால்வின் எனக்கு ஒரு மகனாகவே இருந்து என்ன வந்தாலும் எது வந்தாலும் அந்த மகனோடு நான் சொல்லுவேன். அந்த மகன் எனக்கு ஜெபிப்பா, நாங்கள் இருக்கிறோம் அம்மா, ஊழியத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த குடும்பமே எங்களை தாங்குகின்றபடினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தையே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா, பெருமையை நான் எடுத்து கொண்டிருந்தேன், தயவோடு மன்னியுமாப்பா, தரவோடு மன்னியுமாப்பா. எல்லாமே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தனே. எங்களை கேட்கிறவர்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தனே. எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரம் மகிமை வல்லமை ஐஸ்வர்யமும் என் அப்பனுக்கே உரியது. அதை என் அப்பனுக்கே செலுத்துகின்றோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாக வரப்போகிற கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலும் ஜெபத்தையும் ஸ்தோத்திர பலியும் ஏறெடுக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப சந்தோஷம். சொல்லணும்.